அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம விரும்பக்கூடிய ஆண்களை வசியப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மைமுறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த மை பிரயோக முறை பார்த்திங்கன்னா, ஆண்கள் பிரயோகம் பண்ணக்கூடிய ஆண்களுக்காக பிரயோகம் பண்ணக்கூடிய முறை. அதாவது நீங்கள் ஒரு ஆணை விரும்புகிறீங்க அப்படின்னா, அந்த ஆண் உங்கள் மேலே பாசம் அதிகரிக்கணும், உங்கள் மேலே காதல் உணர்வுகளோடு உங்களோட இணை பிரியாமல் இருக்கணும், உங்களை காதலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆண் வசிய மையை பயன்படுத்தலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, கட்டிய கணவன் தன்னை விட்டு வேறு எந்த பெண்ணையும் பார்க்கக்கூடாது, என் மேலே அளவு கடந்த பாசத்தோடையும் அன்போடும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆண் வசிய மையை பயன்படுத்தலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய எந்த ஆணை வேண்டுமானாலும் இந்த மையை வச்சு நம்ம வசியம் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மையை வச்சு நம்ம வசியம் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம மேலே எப்படி உணர்வுகளோடு நம்மளை காதலிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே போல் உங்களை தவிர்த்து வேறு எந்த பெண்ணையுமே அந்த ஆண்ங்கிறவங்க ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த பிரயோக முறை. சரிங்களா? பிரயோக முறை இது பார்த்திங்கன்னா ஆண் விஷயமை. சரிங்களா? பெண்கள் பயன்படுத்தக்கூடியது. சரிங்களா? ஒரு பெண்கள் இந்த மைய நெற்றியில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் முன்னாடியோ நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா, அந்த ஆணுக்கு உங்களை அளவு கடந்து பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களை திருமணம் செய்து கொள்ளணும், உங்கள் மேலே அன்பு பாசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா காதலிகள் பயன்படுத்தலாம். சரிங்களா? இது அடுத்தது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிமார்கள் இந்த மையை பயன்படுத்தலாம். வேறு எந்த விதத்திற்கும் இந்த மையை பயன்படுத்த முடியாது. சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த மையை எக்காரணத்தை கொண்டும் தவறான நோக்கத்திற்கோ பயன்படுத்த வேண்டாம். அடுத்தவருடைய மனைவி அடுத்தவருடைய கணவனை இந்த மாதிரி மையை வச்சு வசியப்படுத்துனீங்க அப்படின்னா, அதில் வரக்கூடிய தீமைகள் எல்லாமே உங்களுக்கு தான் அது சேரும். சரிங்களா? அதனால் நல்ல விஷயத்துக்காக இந்த மை பிரயோகங்களை பயன்படுத்துங்க. சரிங்களா? இந்த மையில் எந்த விதமான ஒளிவு மறையுமே நான் சொல்லலை. இதில் உள்ள குறிப்புகள் எல்லாமே அப்படியே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த மை எப்படி செய்கிறது, இந்த மை செய்கிறதுக்கு என்னென்ன மூலிகைகள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த மையை அரைக்கிறதுக்கு உண்டான மூலிகைகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். தொட்டால் சினிங்கி மூலிகை. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளை குண்டுமணி மூலிகை. அடுத்து வெள்ளை விஷ்ணுகிராந்தி மூலிகை. சரிங்களா? அடுத்து புல்லாமணக்கு. சரிங்களா? புல்லாமணக்கு மூலிகை. அடுத்து ஏரழிஞ்சல் விதை. சரிங்களா? இந்த மூலிகைகள் எல்லாத்தையுமே என்ன செய்கிறீங்கன்னா, எந்த நாளில் காப்பு கட்டணும் அப்படின்னா, பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாள் அன்னைக்குன்னு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மூலிகைக்கு காப்பு கட்டி இந்த மூலிகையுடைய சாபத்தை போக்கி அதன் பிறகு அந்த ஆணிவேர் அறாமல் அந்த மூலிகையை முழுவதுமாக பறித்து எடுத்துக்கிறணும். பறித்து எடுத்துட்டு எந்த மண்ணும் இல்லாமல் அந்த மூலிகையுடைய வேரில் அலசிட்டுங்க. அலசிட்டு பனங்கல் தெரியுமா, நல்லா பனம் கல் இறக்குவாங்க பாருங்கள், அந்த பனங்கல் கொஞ்சம் 1 லிட்டர் வாங்கி மண் களையத்தில் ஊற்றிருங்க. ஒரு மண் பானை ஒன்று வாங்கி, புது பானையை வாங்கி அந்த புது பானைக்குள்ளே அந்த கல்லை ஊற்றிட்டு இந்த மூலிகையை முழுவதுமாக அந்த பானைக்குள்ளே போட்டுருங்க. நான் சொன்ன அந்த மூலிகைகளை பூராமே அந்த பானைக்குள்ளே போட்டுட்டு அப்படியே அந்த பானையுடைய வாயில் பகுதியை ஒரு மண் தட்டு மாதிரி வச்சு மூடி அதை என்ன செஞ்சுருங்கன்னா சிலையும் கட்டுங்க. அப்படியே ஒரு களிமண்ணை வச்சு அப்படியே சுற்றி கவர் பண்ணி கட்டிட்டு ஒரு இடத்துல பிதைச்சி வச்சுருங்க. பிதைச்சி வச்சுட்டு 48 நாட்களுக்கு பிறகு அந்த பானையை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்லுக்குள்ளே அந்த மூலிகையுடைய வேறு எல்லாமே அந்த சாரை உறிஞ்சிருக்கும். உறிஞ்சிட்டு அந்த மூலிகையை மட்டும் எடுத்து கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சிங்க அப்படின்னா நல்லா திரண்டு வரும். திரண்டு வரும்போது அத்தரு, புனுகு, செவ்வாது, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து வெள்ளை மாட்டு பசு நெய் ஒன்று கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா அரைச்சிங்க அப்படின்னா மை பக்குவத்தில் வரும். சரிங்களா? இந்த மாதிரி மை பக்குவத்தில் வந்த பிறகு தாமரை இலையில் வலிச்சு வச்சு உங்களுடைய பூஜை ரூமில் 11 நாட்கள் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லி
அந்த மைய மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும். உயிர் பெற்ற பிறகு அந்த மையை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு நீங்கள் யார் முன்னாடி போய் ஆண்கள் முன்னாடி நீங்கள் நின்று பேசுனீங்க அப்படின்னா அந்த ஆண்கள் உங்களுக்கு வசமாவாங்க. சரிங்களா? உங்களுக்கு அந்த ஆண்களை பிடிக்கலைன்னா கூட அந்த மையை வச்சுக்கிட்டு போய் நீங்கள் அவங்க முன்னாடி பேசுனீங்கன்னா அந்த ஆண்களுக்கு உங்கள் மேலே ஒரு காதல் ஈர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். சரிங்களா? இப்படி உண்டு பண்ணி நீங்கள் தான் உலகம், உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதே போல் ஆண்களை இந்த மையை வச்சு நம்ம வசியப்படுத்தலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.